family members, and welcome back to my channel. Hello guys, welcome to DST Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணிட்டு இருந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனோட பார்ட் 6 தான் பார்க்க போறோம். பாஸ் கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆமா எடிட்டர் வீடியோ போட்டு 4 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஓகே गाइस, இனிமேல் நம்ம சேனல்ல மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோன்றது வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத வீடியோ முடிச்சிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ வந்து யூடியூப் அல்காரிதம் எல்லாருமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ரைட் எடிட்டர் இன்ட்ரோ போடியா. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பியை நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டேன். கக்காஷியோட மைண்ட் வைஸா அப்படியே சொல்றானேயா. கக்காஷி கஷ்டப்பட்டு இந்த சாஸ்கே பைபிளே ஜூனியர் எக்ஸாம் முன்னாடி பவர்ஃபுல் ஆக்கிடணும்னு தனியா கூட்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த ட்ரைனிங்ல சிடோரியெல்லாம் சொல்லி தந்திருப்பான். ஆனா இந்த சாஸ்கே பைபிள நருட்டோ விட பவர்ஃபுல்லானன்ற பொறாமையில 700 எபிசோடுக்கு நருட்டோ செலுத்தி விட்டுருப்பான். இக்ரிஸ் ஜின்னு கிட்ட பாஸ் ரைட்ல இருக்கிறது எனக்கு, லெஃப்ட்ல இருக்கிறது உனக்கு, ஏதோ சண்டே பத்தி பேசி ஆப்போனன்ட்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்ப்போம். பாஸ் இவங்க சண்டே பத்தி பேசல பாஸ். அடங்கொக்கால ஒளி ஷாங்ஸ் அனிமேல பார்க்கும்போது என் பிரெயின் பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். அதே ஷாங்ஸை ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி இந்த மாதிரியான காஸ்பிளேல பார்க்கும்போது என் மனசு பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் போய் தையல் போட்டு வந்துடுறேன். பாஸ் இருங்க நானும் வரேன். இதனோட கொலாசல் டைட்டனுக்கு வந்த சோதனை. கொலாசல் டைட்டன் எப்படா குதிச்சுல ஓட ஆரம்பிச்சிச்சு. அது நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே. ஐயோ சாமி வேற டேய் கூட்னு போங்கடா. Who the fuck are you? இந்த மூசன் பைப்ல இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. யாரை இப்படி கேக்குறான்? என் தலைவன் ஜோரோவா? அதனாலதான் மூசனுக்கு அள்ளு விடுது. நான் கூட என் தலைவன் அஷிரா மீட்டிங் அப்போ வழி மாறி வந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது என் தலைவனே ஒரு அஷிரா தான் போல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன வேணும் உனக்கு? முடி கொட்டுதே மருந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். ஏய் பீக்டா, எப்பறம் எவ்வளவு எடிட் பண்றீங்க? அதுவும் உரைச்சி மரம் முடி கொட்டுது மருந்து இருக்கா, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற வாய்ஸ்லாம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுது. ஆனா என் தலைவி த்ரிஷாவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த வீடியோல கொஞ்சம் கெட்ட வார்த்தை அதிகமா இருக்கும். நான் ஏற்கனவே 18+ வார்னிங் கொடுத்துருப்பேன். அதனால ஹெட்செட்டை போட்டே பாருங்க. ஹோய் பொரிட்டோ, என்ன காரியம் பண்ணிட்ட? அட புண்ட மகனே, நான் ஒண்ணும் பையன் கிடையாது, மோமோஷிகி. அட இந்த தாயலியா? ஓ இஷிகி ஓ சுசுகி, இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் இன்னைக்கு டென்டேலுக்கு இறையா போட போறேன். டேய் சாஸ்கே முட்டா புண்டா, ஏன் ஏதாவது செய்யு. ரினேகனை வச்சு கொஞ்ச நெஞ்ச ஆட்டு மாடா காட்டின சாப்பிடா புண்டா. இந்த பொடிப்பையிலோட உடம்பு என்னோட உடம்பு நல்லாவே ஒத்து போகுது. டேய் மோமோஷிக்கு தேவடியா பையலே, உன்னை நான் என் கையாலேயே கொல்லுவேன்டா. வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த மாதிரியான தமிழ் டப்பிங் தான் எதிர்பார்க்குறேன். என்ன கொஞ்சம் கெட்ட வார்த்தை அதிகமாக இருக்கு, இருந்தாலும் மாசா இருக்கு இல்லையா? கெட்ட வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸோட வாய்ஸஸும் செம்ம சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஃபேன் டப்பிங்லாம் பண்ணாம டைரக்டா அஃபிஷியல் டப்பிங்க்கு ட்ரை பண்ணுங்கயா. இந்த மாதிரி நிறைய ஃபேன் டப்பிங் பண்றீங்க, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அஃபிஷியல் டப்பிங்க்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட வாய்ஸ்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த ரீல்ஸ்லயே எனக்கு மோமோஷிக்கியோட வாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டப்பிங் என்னையா போட்டோ கட் பண்ணியா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? Ela tá cheia de tesão, eu vou te fuder pra amor.
ஆக்சுவலா எரன் நீ அடிச்சது கரெக்ட் தான், இருந்தாலும் இந்த அடின்றது ஜின்வுக்குள்ள கூடாது. இந்த ஜின்வு ஃபேன்ஸ்னு ஒரு சில தற்குறி பயலுக எல்லா அனிமேஸ் கூடயும் சோலோ லெவலிங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த அடின்றது விழுந்திருக்கணும். நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. மீ மோட்டிவேட்டிங் மை ப்ரோ டு வாட்ச் அட்டாக் ஆன் டைட்டன். எப்படி மோட்டிவேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஆனா அந்த பைப்ல நான் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணியும் அட்டாக் ஆன் டைட்டனை பார்க்கல. இதே மாதிரி ஒன் பீஸை பார்க்க சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த பைப்ல ஒன் பீஸை இந்த நேத்து ஃபுல்லா முடிச்சிட்டான். அதே மாதிரி நீங்களும் ஒன் பீஸ், அட்டாக் ஆன் டைட்டன், ப்ளீச் இந்த மாதிரியான அனிமேஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் அனிமே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அனிமேஸை நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமா ப்ளீச்சை பாருங்க. நிறைய பேத்துக்கு ப்ளீச்னா என்னன்னே தெரியல. எப்படா மாதரா மாதிரியே சிரிக்கிறான்? ஒருவேளை மாதராவோட வாய்ஸ் ஆக்டரா இருக்குமோ? Bet you can't guess the anime character based on their haircut. இது என்ன நாமி தானே? நாமியோட ஹேர் கலர் தான் ஒன் பீஸ்ல இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். Nope, it's Garp. ரைட் ஆளம் ப்ரோ. ஓகே கைஸ், இதோட நம்ம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமே சேனலில் போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். until then bye from DXD Anime. You're still here. It's over. Go home.